ஹாய் மேடம். வாங்க மேடம். என்னாச்சு, ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? நீங்கள் வேற மேடம், இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது போகுதுங்க, எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வருதுங்கன்னு தெரியலை. இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க. என்னாச்சு இன்னைக்கு, என்னாச்சு? இன்னைக்கா நான் சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருந்தேன்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இப்போ என்னன்னா, சப்பாத்தியை வச்சுட்டு வேற ஏதாச்சும் சப்பாத்தி வேணுங்குதுங்க, ஆனால் வேற ஏதாச்சும் வேணுங்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக வேணுங்குதுங்க. நான் எங்கேன்னு போக, டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நான் தான் புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமா, என்ன பண்ணுறதுனே தெரியல. கேட்டால் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருதுங்க, நீ மட்டும் ஒரே டிஷ்ஷாகவே கொடுக்குறேன்னு சொல்லுதுங்க. அவ்வளோதானே, வாங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இதோ. என்ன மேடம் பண்ண போகிறோம்? குல்கன் சப்பாத்திங்க. குல்கன் சப்பாத்தியா? அப்படின்னா பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே குல்கந்த் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் தெரியலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு, மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் என் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்க. ஸோ குல்கந்த் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே குல்கந்த் எடுத்துருக்கோம், அந்த குல்கந்த். அதுக்கப்புறம் இன்னைக்கு தேவையான நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் பால். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, அது மாதிரி எது வேணுமோ நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல குல்கந்த் எடுத்து சப்பாத்தி மேலே நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த எப்படி ஜாம்லாம் பிரெட்டு மேலே தடவிங்களோ அந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஸோ இது நல்லா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணுங்க, அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த இதுலேயும் 2 சப்பாத்தியும் இதே மாதிரி ரோல் பண்ணிடுவோம். ரோல் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்க லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஃபன் பாக்ஸ்குள்ளே வைக்க வரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நல்லா இது மாதிரி வச்சிருங்க. ரோல் பண்ணி ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க ரோஸ் குல்கந்தை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாலை ஊற்றிக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போதான் ஸ்ப்ளிட் ஆகும், எல்லா சப்பாத்தி மேலேயும் ஈவனாக வரும். ஸோ குழந்தைங்களுக்கு இது டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இதில் ஏன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, நம்ம டேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால இது ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பாருங்க, அழகாக சாப்பிட்டுட்டு போவாங்க. இது மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். நம்மளோட நட்ஸை இதில் நல்லா தூவின மாதிரி போட்டு கொடுத்துருங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்தோடனே ஓப்பன் ஆனோடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அழகாக உங்கள் குழந்தைங்க. ஸோ இதை நீங்கள் மேடம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. ரெடி ஆயிடுச்சா? இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம்ல? ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம்,
ஆனால் நீங்கள் இப்போ குழந்தைக்கு உடனே கொடுக்கறனா இது பாக்ஸில் போட்டு அப்படியே கொடுத்துருங்க. அவங்க ஆஃப்டர்நூன் இது ஓப்பன் பண்ணும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்டாக க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. சரி மேடம். மேலும் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். பாய். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணும்னா நீங்களும் இவங்க கிட்டக்கு என்னென்ன வேணும்னு கீழே கமெண்ட்ல கேளுங்க. அதெல்லாம் என்ன அப்லோட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய்.